சனாதனம் அப்படின்னா எப்படி எல்லா மதமும் அதுல அடங்குமா? தப்பு பண்ணியாச்சு, அதை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல மேல இன்னும் தப்பு பண்ணி நிற்கிறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றது மட்டும் தெரியுது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம்லாம் அங்க போய் கேண்டீன்ல சாப்பிட்டாங்க, இவர் மட்டும் வீட்டுல இருந்துட்டு வராரா? அதுவே ஏதோ ஏஐ வீடியோ அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஃபேக்ட் செக் பண்ணி போட்டு அங்க செக்ரட்டேரியட்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, எத்தனை பேர் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வருவாங்க? அப்ப அவங்களெல்லாம் என்ன சொல்லுவீங்க? காலங்காலமா அப்படிதாங்க வேலைக்கு போறவங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். என்னங்க உங்களை எதுக்கு ஆட்சியில கொண்டாந்து உட்கார சட்டம் ஒழுங்கு கொண்டு வரணும், அதுக்கப்புறம் விலைவாசியை குறைக்கணும், அதுக்காக போட்டா இவங்க உட்காந்தீங்கன்னு ஃபயர் விட்டீங்கன்னா தெரி பாஸ். இப்படி ஒரு ஹைப் கொடுத்த கும்பலால தான் திமுக ஒண்ணு இல்லாம போச்சு. அதை பார்த்தும் அவங்க பண்ணதுனால இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்றதை தெரிஞ்சும் இவங்களும் அதே மாதிரி ஹைப் மாடல்லையே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட சீக்கிரமாவே இவங்க பாடம் கற்றுப்பாங்க. இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை அப்படின்றது ரொம்ப சீரியஸா இருக்கு. இந்த டாக்டர் சொல்வார்ல, இப்படி கையை பிடிச்சி பார்த்துட்டு 24 hours போனாதான் எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு வரல. அந்த மாதிரி ஒரு 2 வருஷம் போனாதான் எதுவும் சொல்ல முடியும். எதிர்காலம் கருப்பு கண்ணாடி போடாமையே கருப்பா தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்வேன். அதனால தான் இந்த 25 பேர் அப்படின்றவங்க அங்க போயிட்டாங்க. என்ன யோசிச்சு பாருங்களேன், இந்த 25 பேர் இப்ப அங்க தாவேக்காக போயிடுறாங்க. 25 பேருக்கும் பதவி கொடுத்துருவாங்களா? அவர் அந்த அதிமுக தலைவர் வீட்டுக்கு போனதை பத்தி சொல்றார். நாங்க சோஃபா முன்னாடியே ஆர்டர் கொடுத்துருந்தோம், அது வந்தது அப்படின்னு சொன்னேன். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொன்னா, இளையபார் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ஜாம்பவான் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் கௌதம். ஜாம்பவான்லாம் பழைய பேர், டெய்லி பஞ்ச் வரும், அப்படி கொஞ்சம் அப்டேட் ஆயிருங்க. ரைட், கேளுங்க கௌதம். சார், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை நாங்கள் ஒழிப்போம், மக்களை பிரிக்கும் சக்தி சனாதனம், அதனால கண்டிப்பாக நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமா, அதுக்கப்புறம் போய் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு? நான் ஹிந்துயிசம் அதை பற்றி மட்டும் சொல்லலை. சரி, இப்போ வேற எதை பற்றி சொன்னீங்கன்னா அதெல்லாம் பேர் சொல்ல, நான் எல்லா மதத்துலேயும் இந்த மாதிரி ஜாதி அதைத்தான் இது பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அப்போ பொதுவாக நாட்டில் இருக்கின்ற வேற்றுமைகள், மக்களிடையே இருக்கும் வேற்றுமைகள் அப்படி சொல்லியிருக்கணும். சனாதனம் அப்படின்னா எப்படி எல்லா மதமும் அதில் அடங்குமா? ஏங்க அவங்கெல்லாம் என்னங்க எல்லாரையும் இது மாதிரி சொல்கிறீங்கன்னு கேட்க மாட்டாங்களா? இது என்ன ஒரு பேச்சுன்னு தெரியல. இதையோ ஒன்று சொல்லிட்டாரு. இப்போ அதை பெரிய அளவில் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுது, அட்வர்ஸ் இம்பேக்ட் அப்படின்னும் போது அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா மதத்தையும் நான் சொன்னேன், எல்லா மதத்தையும் நான் சொன்னேன் அப்படின்னா எல்லா மதத்தையும் ஏன் அப்போ சனாதனம்னு ஏன் சொல்கிறீங்க? பொதுவாக இருக்கும் பிரிவினைகள் அதை பற்றி ஏற்றத்தாழ்வு அப்படி சொல்ல வேண்டியது தானே. ஸ்பெசிஃபிக்காக சனாதனம்னு சொல்லவே தானே இந்த கேள்வி வருது. தப்பு பண்ணியாச்சு, அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மேலே இன்னும் தப்பு பண்ணி நிற்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜி இருக்குன்றது மட்டும் தெரியுது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ. சார், அதே மாதிரியே அண்ணாமலை அவர்கள் அமெரிக்கா போயிருக்காரு சார். ரிட்டர்ன் வந்துட்டாருன்னாங்க, வரல, இன்னும் வரலன்னு சொல்கிறாங்க. சரி, வருவார். வந்த உடனே மாநில தலைவர் போஸ்டிங்கு இல்லை பிஜேபி தொண்டர் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு எதிர்பார்க்கப்படுது? நான் ஒன்று சொல்லிட்டா, இந்த பிஜேபியில் இந்த 3 வருஷம்தான் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு அவரை தலைவராகி கூடாதீங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி உடனே கபால்னு ஐயா 3 வருஷம் முடிச்சிச்சிங்க, வேற யாராவது வரணும் இப்படின்வாங்க, வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் போது யார் வருவாங்க? வேற யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. உடனே அவங்க இதெல்லாம் அவங்க ஆளுங்க, இது புதுசாக போடுவோம், 3 வருஷம் தான் எல்லாரும் அப்படின்னு மாற்றி 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 விளையாடிக்கினே இருந்தாங்கன்னா கட்சி எங்கேருந்து உருப்பிடும்? திமுக அதிமுகலாம் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எல்லா பகுதிகளையும் வேர் விட்டு வளர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வாரிசு அரசியல்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம். இருந்தாலுமே அவங்க பரம்பரையாக கட்சியில் இருக்காங்க. ஒருத்தர் தலைவர் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு ஒன்றிய கிளை கழக செயலாளர் அப்படின்னு ஒருத்தர் நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் அந்த பகுதியில் மக்களோட மக்களாக இருந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து பார்த்து பண்ணி இதெல்லாம் ஒரு ஆமாப்பா இவர் கட்சிக்காருப்பா ஏதோ செய்வார்ப்பா அப்படின்னு ஒரு பேர் எடுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். நீங்கள் பாட்டுக்கு 3 வருஷம் டைம் கொடுத்து விட்டேன், அவ்வளோ முடிஞ்சு போச்சு, கிளம்பு அடுத்த ஆளை போடு அப்படின்னா இவர் மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். என்ன பரோட்டா சூரி தின்ற பரோட்டா அப்படின்னு நினச்சிங்களா? இந்த மாதிரி சட்டம் இருக்கிற வரைக்கும் அவரை தலைவராக போடாமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்கிறேன். அவர் பண்ணுறதை பண்ணட்டும். ஏன்னா எதிர்கட்சி தலைவர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் போன ஆட்சியில் இருந்தார். ஆனால் எதிர்கட்சியாக செயல்பட்டது இவர் தான். அந்த மாதிரி இப்போ தமிழக பாஜக தலைவர்னு அவரே எடுத்துகிட்டு போட்டோம். ஆனால் இவருக்கு முழு சுதந்திரம் கொடுங்க. இவரை உட்காந்துன்னு அங்கேருந்து ஒரு கமிட்டி போடுவாங்க, நீ அந்த மூலையில் போ இந்த மூலையில் போன்னுவாங்க.
இந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஐயா நீங்கள் வந்து என்ன பண்ணணுமோ அரசியலில் பண்ணுங்க அப்படின்னு முழு சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அவருக்கு தலைவர் பதவி, புடலங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் தேவையே இல்லை. ஆனால் பதவியை கொடுத்துவிட்டு 3 வருஷன்றது, அதுக்கப்புறம் ஆளை மாற்றுவோன்றது, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் சும்மாவே இருந்துட்டு போயிடலாம். சார் அதே மாதிரியே முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சோஷியல் மீடியாவும் சரி ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்களா நினைக்கிறேன் சார். நான் ஏன் நான் கேட்குறேன்னா, அவரே வந்து சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி வீட்டிலேருந்து செஞ்சுட்டு வந்து அதான் சார் நான் கேட்குறேனே. ஓ, அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம்லாம் அங்கே போய் கேண்டீனில் சாப்பிட்டாங்க, இவர் மட்டும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராரா? அதுவே ஏதோ ஏஐ வீடியோ அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஃபேக்ட் செக் பண்ணி போட்டு வீடியோ இல்லை ஃபோட்டோ அப்படின்னு. இது என்ன ஒரு பெரிய விஷயம்னு எனக்கு புரியல. வீட்லேருந்து எடுத்துகிட்டு வாங்க, இல்லை இப்போது சில சினிமா நடிகர்கள் அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அவர் வந்து இங்கே சென்னையில் ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே ராமாவரம் தோட்டத்துலேருந்து தான் சாப்பாடு வரும். அவருக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர் வீட்லேருந்து தான் சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வேற, அவர் லெவலுக்கு யாரும் வர முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து அவர் வீட்லேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாரு அப்படின்னு சொன்னால் அங்கே செக்ரட்டேரியட்டில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எத்தனை பேர் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க? அப்போ அவங்களெல்லாம் என்ன சொல்லுவீங்க? காலங்காலமாக அப்படி தாங்க வந்து வேலைக்கு போகிறவங்களாம் செஞ்சுட்ருக்கோம். அதாவது நல்ல கண்ணாபினான்னு கையில் காசு இருக்குது, என்னால் வந்து வெளில போய் சாப்பிட முடியும் அப்படின்றவங்க மட்டும்தான் மத்தியானம் வெளில போய் சாப்பிடுவாங்க. மற்றவங்கெல்லாம் வீட்டிலேருந்து சோறு கட்டி வருது தான் பழக்கம். இது அவரு சொல்லி போட்டிருப்பாங்க சொல்ல, அவருடைய அந்த ஃபேன்ஸ், ஃபாலோயர்ஸ் இப்படிலாம் ஒரு ஹைப்பு நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் கொடுத்துட்ருக்காங்க. பட் இது வெகுஜன மக்கள்கிட்ட விரைவிலேயே ஒரு வெறுப்பை ஏற்படுத்திவிடும். என்னங்க உங்களை எதுக்கு ஆட்சியில் கொண்டாந்து உட்கார வச்சோம்? சட்டம் ஒழுங்கு வந்து கொண்டு வரணும், அதுக்கப்புறம் விலைவாசியை குறைக்கணும், அதுக்கப்புறம் இந்த நீங்கள் சொன்ன இந்த விலையில்லா வாடவர் இதெல்லாம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும், எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக போட்டால் இவங்க உட்காந்தின்னு எது ஃபயர் விட்டிங்கன்னா தெரி பாஸ் அப்படி இப்படின்னு இதையே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதுவாக நாங்கள் கேட்டோம். போட்டால் அது பாருங்கள் டிபி மாற்றிட்டார், இது ஒரு ஃபயர் விடுறது. பாருங்கள் ஃபோட்டோ மாற்றிட்டாங்க, இங்கே மாற்றுறாங்க, இங்கே மாற்றுறாங்க, எல்லாரும் இப்படியே ரீல்ஸே போட்டிருந்தீங்கன்னா சீக்கிரமே அதெல்லாம் வெறுத்துரும். அதனால் இந்த மாதிரி பண்ணுறவங்களால தான் இப்படி ஒரு ஹைப்பு கொடுத்துருந்த கும்பலால தான் திமுக ஒன்றும் இல்லாமல் போச்சு. அதை பார்த்தும் அந்த மாதிரி அவங்க பண்ணதுனால இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்றதை தெரிஞ்சும் இவங்களும் அதே மாதிரி ஹைப் மாடல்லையே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட சீக்கிரமாகவே இவங்க பாடம் கற்றுப்பாங்க. அதே மாதிரி இப்போ அதிமுக வந்து 2ஆக பிளவுபட்டுறதை பார்க்க முடியாதனால இபிஎஸ் அணி ஒன்று, விஜய் தலைமையில் சிவி சண்முகம் அப்படியே போயிட்டாரு. ஓ, விஜய் தலைமைக்கே போயிட்டுருந்தீங்களா? ஆமாம் சார், பார்க்குறோம் நம்ம சட்டசபையில் கணக்கு வாக்கெடுப்பு கணக்கு சொல்லும்போது எல்லாருமே எஞ்சி நிற்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறோம். ஸோ அதனால தான் சார் கேட்குறேனே, இது அதிமுக வந்து இதுக்கு மேலே பிளவுபட வாய்ப்பு இருக்கா, இல்லை அப்படியே அவ்வளோ ஸ்டாப் ஆயிருக்கும்? ஓ, இன்னும் ஒரு 2-3 துண்டா போனோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த பக்கம் போன துண்டுலேருந்து யாரோ ஒருத்தர் துண்டு போட்டு இங்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து அதிமுகவுடைய நிலைமை அப்படின்றது ரொம்ப சீரியஸாக இருக்குது. இந்த டாக்டர் சொல்வார்ல, இப்படி கையை பிடிச்சி பார்த்துட்டு 24 ஹவர்ஸ் போனால் தான் எதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு வரல, அந்த மாதிரி ஒரு 2 வருஷம் போனால் தான் எதுவும் சொல்ல முடியும் அப்படின்ற நிலைமை. சரி, 2 வருஷம் கழிச்சு மட்டும் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா அப்போ நான் அதையே தான் சொல்வேன். அந்த மாதிரியான ஒரு பேத்தட்டிக் ஸ்டேட்டில் இன்னைக்கு ஏடிஎம்கே இருக்கின்றது. இது நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். 2026 தேர்தல் அப்படின்றது அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியல், பாஜகவுக்கு கிடையாது. இதில் தோத்துட்டாங்கன்னா 10 தோல்வி 11 தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அது வேற விஷயம். பட் 10 வருஷம் அதிமுக எதிர்கட்சியாக இருந்ததில்லை. திமுக இருப்பாங்க, 13 வருஷம்லாம் இருந்தாங்க, அவங்க தாக்கு பிடிச்சாங்க. ஏன்னா கலைஞர் அப்படின்ற ஒரு மாபெரும் ஆளுமை இருந்தார். பட் இங்கே அது லேக்கிங், ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை. அந்த அதர் ஹேண்ட் இந்த பக்கம் தாவேக்கால ஒரு மிகப்பெரிய கரிஸ்மாவோட ஒரு லீடர் வந்திருக்கார், ஆட்சியை பிடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே வந்து கடந்த காலகட்டங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுகவில் நீங்கள் மேலே போன அமைச்சர்களை, முன்னாள் அமைச்சர்கள் திமுகவுக்கு போனதான் பார்க்குறீங்க, அங்கே போய் அமைச்சர்களானதை பார்க்குறீங்க. கீழ்மட்டத்தில் ஒன்றியம், கிளைக்கழகம், வட்டம் இந்த மாதிரி லெவலில் பல அதிமுகவினர் திமுகவுக்கு போயிட்டு அங்கே அவங்க பதவிகளோடு இருந்தாங்கன்றதையும் நான் பார்த்துட்ருக்கேன். அப்போது கீழ்ப்பக்கமும் அப்படி கண்ணுக்கு தெரியாமல் போய் நிற்குது, மேல் பக்கமும் போய் நிற்குது. இது வந்து கடந்த ஆட்சியிலே இப்போ மறுபடியும் வந்து அடுத்த 5 வருஷங்கள் ஆட்சி கிடையாது அப்படின்னும் போது எதிர்காலம் கருப்பு கண்ணாடி போடாமையே கருப்பாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன். அதனால தான் அந்த இப்போ இந்த 25 பேர் அப்படின்றவங்க அங்கே போயிட்டாங்க. என்ன யோசிச்சு பாருங்களேன், இந்த 25 பேர் இப்போ அங்கே தாவேக்காக போய்கிறாங்க. ஏன்னா 25 பேருக்கும் பதவி கொடுத்துருவாங்களா? முடியாது. ஏதோ கொஞ்சம் பேருக்கு மந்திரி பதவி, கொஞ்சம் பேருக்கு வாரிய தலைவர், வேறு அது இது எப்படி என்ன கிடைக்குமோ அதை கொடுக்க போகிறாங்க. எத்தனை நாளைக்கு? மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த ஆட்சி நீடிக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க. அடுத்த தேர்தல் வரும்போது நான் இந்த 25 பேருக்கு ஆமாம்மா நீங்கள்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க எங்களுக்கு, அதனால் வந்து அந்தந்த தொகுதியில் நீங்களே நில்லுங்க அப்படின்வாங்களே. அப்படியே நின்றாலும் எந்த சின்னத்தில் நிற்பாங்க? தாவேகால வந்து ஜாயின் பண்ணுங்கள்,
அப்படியே வந்தாலும் அந்த 25 பேருக்கும் கொடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. 25 பேருக்குமே கொடுக்காம எல்லாமே அவங்க தாவேகால அவங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது. அது இல்லாமல் அந்த கட்சித்தாவல் தடை சட்டம்னு ஒன்று வேற குறுக்க வந்து நிற்குது. அது எப்படி முடியும் அப்படின்றது தெரியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இனிமேல் அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை. ஸோ நிகழ்காலத்தில் என்ன பதவி வாங்க முடியுமோ அதை வாங்கி செட்டில் ஆயிடுவோம், அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க போயிருக்கிறதா பார்க்குறேன். ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கின்றது அதிமுக. இதுக்கு ஒரு முக்கிய காரணம், இந்த எலெக்ஷன் வந்து அவங்க ஜெயிச்சிருக்க வேண்டிய எலெக்ஷன், ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க வந்து அந்த அண்ணாமலை அவர்களை ஏராளமான பேர் ஒரு சில பேர் அதிமுகலையும் ஈவன் பாஜகலையும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சொன்னது, அவர் மீது அவதூறு பேசினது, இதெல்லாம் வந்து டோட்டலாக அந்த அண்ணாமலையால் பாஜக பக்கம் ஈர்க்கப்பட்டு அந்த 3% 11% ஆச்சு இல்லை, அந்த ஓட்டு போட்டவங்களெல்லாம் வந்து கடுப்பாக்கிடுச்சு. நீங்கள் மாற்றத்துக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, அவர் மேலேயே குறை சொல்லின்னுக்கிறாங்க, இனிமேல் இங்கே இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்ஜாடாக தாவேக பக்கம் ஓட்டை போட்டாங்க. ஸோ இதை முதல்லையே தடுத்து இருக்க வேண்டும் எடப்பாடியார். அவங்க கட்சியிலையோ இல்லை அவங்க கட்சியுடைய ஆதரவாளர்கள், அவருடைய செல்வாக்கு, அவரை நம்பி இருக்கவங்க என்ன இது மாதிரிலாம் வந்து என்னதான் இருந்தாலும் அவர் வந்து அந்த கட்சியின் முன்னாள் தலைவர். எடப்பாடியை வந்து என்டிஏ சார்பில் சிஎம் ஆக்க வேணும்னு வேற அவர் ஓப்பனாக சொல்லியிருக்கார். இவ்வளோலாம் ஒருத்தர் இறங்கி வந்திருக்காரு, நீங்கள் பாட்டுக்கு அவரை வந்து ஏறி மேய்ச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அது வெளிப்படையாகவோ இல்லை வந்து உள்ளுக்குள்ளேயோ சொல்லி அதெல்லாம் தடுத்து நிறுத்தியிருந்தால் இந்த அளவுக்கு சரிவை சந்தித்திருக்கின்றது அதிமுக. அப்போ அவங்க பண்ண தப்பு. பாஜகலையும் ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணாங்க, அந்த தலைமையும் கண்டிக்கலை. ஸோ அதுக்கு தான் 4லேருந்து 1ன்னு போய் உட்காந்துருக்கிறாங்க. தலைவரே தோற்று போயிட்டு இருக்காரு. போன தடவை எம்எல்ஏல இருந்த வானதி சீனிவாசன் அவர்களோ இவங்கெல்லாம் வந்து தோற்று போயிட்டு நிற்கிறாங்க. காரணம் என்ன? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல. அவர் தலைவர் பதவியிலேருந்து விலகினாருன்னே நிரந்தரமாக இனிமேல் அவருக்கு ஃபியூச்சரே கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவங்களே கட்டம் கட்டு சரி விடுங்க, இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லலை. சார், காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை அண்ணன்னு சொல்லுவார். பார்த்துக்கணும், நம்ம நிறைய ஸ்டேஜில் வந்து எங்கள் அண்ணன் எந்த பொலிட்டிஷியனுக்கு அண்ணன் நான் சொன்னதே கிடையாது, ஸ்டாலின் அவர்கள் தான் எனக்கு அண்ணன் அப்படின்னு பார்த்தா தாவேகாவோட கூட்டின்னு வச்சிட்டாரு. விஜய் அவர்களை தம்பின்னு சொல்ல போகிறாரு. சொல்லி காங்கிரஸ் காங்கிரஸ் என்னைக்கு வந்து யோக்கியமாக இருந்தது சொல்லுங்க. இவங்க சொல்லுவாங்க பாஜகவுடன் சேர்ந்தீங்கனாலும் கட்சிகளை முழுங்கிவிடும் அப்படின்னு. காங்கிரஸால் அழிஞ்ச கட்சிகள் நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்கவா? இவங்க கூட சேர்ந்து அழிச்ச கட்சிகள் நான் லிஸ்ட்டு கொடுக்கவா? இன்னைக்கு வந்து அது ஊழல் கட்சி அப்படின்றாங்களே, இதே காங்கிரஸ் திமுகவோட தான் கூட்டணியில் தான் எலெக்ஷன் வரைக்கும் அவங்களோட இருந்தாங்கல்ல. இப்போ முடிஞ்ச உடனே கபால் அவங்க கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டிருக்கணுமா வேணாமா? அப்படியே கேட்டிருந்தாலும் அது தப்பு இல்லையா? அது என்ன பண்ணியிருக்கணும்? பாருங்க, இன்றைக்கு வந்து வேற யாரும் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பில்லை. கரெக்ட், அவங்க 108 இடத்துல ஜெயிச்சாங்க. இங்கே திமுக அதிமுக காம்பினேஷன் அப்படின்றது அது ஒரு சரியான காம்பினேஷன் இல்லை. அது அப்படியே அவங்க யாராவது சொல்லியிருந்தா கூட காங்கிரஸ் சொல்லிடலாம், அது தப்புங்க, அந்த மாதிரிலாம் போகக்கூடாதுங்க. இது வந்து ஃப்ராக்சர்டு மேண்டேட்டாக இருந்தாலும் மாற்றத்துக்கான ஒரு இது. அதனால் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கட்டும். நாம் எப்படி திமுக வெளிநடப்பு செய்தார்களோ அந்த மாதிரி வெளிநடப்பு செஞ்சிடலாம். அவங்க கண்டினியூ ஆகட்டும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் பார்ப்போம் அவங்க ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு. இன்ஃபேக்ட் அதுதான் சரியான அப்ரோச்சாக இருந்திருக்கும். ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக அவங்க ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து பெரிய அளவில் பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி சர்ச்சையை உண்டாக்குற மாதிரி ப்ரப்போசல்ஸ் எதையும் வந்து அவங்க முன்னுக்கு கொண்டு வர முடியாது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த காங்கிரஸ் விசிகாலாம் பர்மனெண்ட்டாக அங்கே போயிட்டா மாதிரி தான். நீங்கள் வந்து ஏதோ இந்த கூட்டணியில் இருக்கோம் வெளிலேருந்து ஆதரவு அப்படின்றதெல்லாம் நம்பாதீங்க. இனிமேல் அவங்க இந்த பக்கம் திரும்ப போகிறது கிடையாது இந்த நியர் ஃபியூச்சர். அதுக்கப்புறம் அதிமுகலேருந்து ஒரு குரூப் அங்கே போயிட்டாங்க, அதை விடுங்க. இருந்தாலும் இப்போதைக்கு மெஜாரிட்டி வந்தாச்சு, ரைட்? 118 இருந்தாலே மெஜாரிட்டி அப்படின் போது அதையும் தாண்டி அவங்க வந்துட்டாங்க. 120 ப்ளஸ் இது ஒரு 25 கணக்கு. இனிமே திமுக முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இந்த பக்கம் அவங்க பக்கம் சேராதவங்க அவங்க மேலெல்லாம் டிவிஎஸ்சி வழக்குகள் தொடரலாம். ஏற்கனவே ஏதாவது வழக்கு ஸ்லோவாக போயிருந்தது அப்படின்னு சொன்னால் அதை ஸ்பீடப் பண்ணலாம். தைரியமாக பண்ணலாமா? இதே காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம் அங்கே போகாமல் ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி பண்ணியிருக்க முடியுமா? அப்போது குதிரை கீழே தள்ளினது இல்லாமல் குழியும் பொறித்ததாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு திமுகவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையை வச்சுட்டு போயிருக்குது காங்கிரஸ். அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அதாவது ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே சொன்னாங்க ஆட்சியில் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க, இல்லைன்னா எதிர்கட்சி அப்படின்னு. ஸோ பதவி வேணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இதே அதிமுக ஒரு மைனாரிட்டி இப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து
அதிமுக ஒரு 108 இடத்துல ஜெயிச்சிருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாஜக 1, 2 அதுக்கு மேலே பத்தலை அப்படின்னா அப்பவும் காங்கிரஸ் போயிருக்கும். நீங்கள் பாஜகவை கேட்டு விட்டுருங்க, நாங்கள் வந்துடுறோம். அதாவது என்டிஏ கட்சிகள் வரக்கூடாது அப்படின்னாங்க. அங்கே தாவேகால கூட சொன்னார், நாங்கள் வந்து பேசுகிறோம், ஆனால் என்டிஏ கூட்டணி கட்சிகளோட நாங்கள் பேசவில்லை அப்படின்னாரு. அமமுக எங்கே இருந்தது? இந்த அதிமுக இந்த 25 பேர் எங்கேருந்து வந்தாங்க? அவங்களெல்லாம் அவங்களுக்கு என்டிஏவா தெரியலையா? அதனால காங்கிரஸ் வந்து யார் அங்கே இருந்திருந்தாலும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் கபால்னு போயிருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு பதவி தான் முக்கியம் அப்படின்னு. ராகுல் காந்தியும் அதுக்கு தான் அடி போட்டுனுக்கிறாரு. சரி ரைட்டு, இப்போ இவங்க வந்துட்டாங்க, அவங்களாவது வந்து 10 சீட்டு கொடுப்பாங்களா 12 சீட்டு கொடுப்பாங்களான்னு யோசிக்கணும். இவர் வந்தார் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒரு 20 சீட்டு கொடுப்பாங்களா, தம்பி நீங்கள் சின்ன கட்சி தானே, எங்களுக்கு அதில் கொடுங்க அப்படின்னு கேட்டுவாங்களாம். எப்படியாவது நாம் வந்து பிஎம் ஆக மாட்டோமா அப்படின்னு கஷ்டப்பட்டு வச்சுன்னுக்கிறாரு. அது கனவுலையும் நடக்காது. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. சார், உதயநிதி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் என்ன சொல்லிருக்காருன்னா, புதுமையான ஆட்சின்னு சொல்லிட்டு இப்போ புஷ்பா பட பாணியில் ஆட்சி பண்ணுறீங்க அப்படின்னு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்கிறாரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அது என்ன புஷ்பா படம்? நான் பார்க்கலப்பா அந்த படம். சோஃபா புஷ்பாவில் இந்த மாதிரி சோஃபா போகுமா? அப்படியா? இல்லை, நான் பார்த்தது வந்து நானே ராஜா நானே மந்திரி. விஜயகாந்த் அந்த கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா, அவர் அந்த பண்ணையார்னு நினைக்கிறேன். அவர் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகிறாரு இல்லை எங்கேயாவது போகிறாருன்னா கூடவே 2 பேர் சேர் எடுத்துகிட்டு போவாங்க. அதை போட்டோடனே அதில் உட்காரு பார்த்துருக்கீங்களா? அதுதான் நான் பார்த்தேன். ஸோ புஷ்பா அளவுக்கு நான் அப்டேட் ஆகலை. நான் சொன்னல, அதாவது விசிகா இவங்கெல்லாம் வந்து இந்த பக்கம் வரமாட்டாங்க அப்படின்றதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து புஷ்பா பட பாணியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போது அதுக்கு திரும்ப அவர்கள் என்ன சொன்னார், அவர் வந்து அந்த அதிமுக தலைவர் வீட்டுக்கு போனதை பற்றி சொல்கிறார். நாங்கள் வந்து சோஃபா முன்னாடியே ஆர்டர் கொடுத்துருந்தோம், அது வந்தது அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், சரி இப்போ விசிகா திரும்ப அவர்களை விட்டுருங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு, அங்கே சோஃபா போகுது அப்படின்னு சொன்னால், ஏன்பா இது நாள் வரைக்கும் அவங்க வீட்டில் வந்து ஒரு நல்ல சோஃபா கூட இருக்காதா? இவர் சிஎம் வரப்போகிறாருன்னு அப்போ தான் புதுசாக சோஃபா வாங்குவாங்களா? இல்லை சிஎம் வந்து புது சோஃபாவில் தான் அவரை உட்கார வைக்கணும்னு அதிமுகவில் இருக்கவங்க முடிவு பண்ணிட்டாங்களா? பழைய சோஃபாலெல்லாம் அவரை உட்கார வச்சா நல்லதில்லை அப்படின்னு நினச்சாங்களா? இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற சோஃபா இத்து போயிடுச்சா? இது வரைக்கும் யாரும் கவனிக்காமையே இருந்தாங்களா? மெயின்டெனன்ஸே பண்ணலையா? ஆட்சி தான் மாறுதுன்னு பார்த்தா சோஃபா கூட மாறுது. ரொம்ப தமாஷாகுது இல்லை? இது வேறு புதுசாக சோஃபா ஆர்டர் பண்ணாங்களா? எதுக்கு ஆர்டர் பண்ணோம்? தேர்தலில் உங்கள் கூட்டணி கட்சி தோற்று போயிடுச்சு, எல்லாம் சோகத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் போயிட்டு யாராவது சோஃபா ஆர்டர் பண்ணுவாங்களா? இதுவுமே எனக்கு கேள்வியாக இருக்குது. சரி, இப்போது உதயநிதி அவர்கள் அந்த குற்றச்சாட்டை வச்சுருக்கார். விசிகா வந்து இன்னும் திமுக கூட்டணியில் தானே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை ஆதரித்து தானே பேசணும். இவர் இங்கே முட்டு குத்துனுக்கிறாரு. இப்போ புரியுதா? திமுக கூட்டணியில் யாரும் இல்லை, சப்ஜாடாக அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு. இன்றைக்கி சொல்ல கேட்டுக்குங்க, வருகின்ற பஞ்சாயத்து தேர்தலாகட்டும் இல்லை வந்து பாராளுமன்ற தேர்தலாகட்டும், திமுக தன்னந்தனி மரமாக நிற்க போகுது. ஒத்தரும் அங்கே கூட்டணி வரப்போகிறது கிடையாது. ஒருவேளை எதுவும் முடியாமல் போனால் அதிமுக எடப்பாடியார் ப்ளஸ் திமுக ஸ்டாலினார் அப்படின்னு அப்படித்தான் ஒரு கூட்டணி வரணுமே தவிர, மற்றபடி திமுகவுடன் இங்கேருந்து இப்போ போன கட்சி ஒரு கட்சி கூட வரப்போகிறது கிடையாது. இவங்க 2 பேர் சேர்ந்துட்டா திருமாவளவன் இப்போ பார்த்தோம், நம்ம 2 பேர் சேர்ந்து திருமாவளவர்கள் வந்து முதல்வர் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யார் சிவி சண்முகம் சொல்லியிருந்தாரு. இப்படி நடந்திருந்தா எப்படி சார் இருந்திருக்கும் தமிழகம்? இதெல்லாம் வந்து ஒரு வதந்திகளாக தான் நான் பார்க்குறேன். பண்ணியிருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். தாவேகாவால் இதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டிருக்க முடியாது. ஆனால் அகைன் வந்து ஒரு சிக்கல், பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ இந்த பாஜக திமுக ஆர் பாஜக அதிமுக ஆர் ஃபார் தட் மேட்டர் காங்கிரஸ் அதிமுக காங்கிரஸ் திமுக அப்படின்றது வேற, திமுக அதிமுக அப்படின்றது வேற. அவங்க 2 பேரும் எதிரெதிர் கட்சிகள் அப்படின்றத விட இவங்களை இவங்க தோக்கடிப்பாங்க, அவங்கள இவங்க தோக்கடிப்பாங்க. இதுதான் இது வரைக்குமான அரசியல். இப்போ நீங்கள் திரும்ப அவர்களை வந்து அவர் எம்எல்ஏ ஆகலை, சரி ரைட்டு நாங்கள் ஒன்றா சேர்ந்து அவர் 6 மாதத்துக்குள்ள ஆக்கிடுறோம் அப்படின்ற ஒரு இதோடையே நீங்கள் வந்து அங்கே நிறுத்தி வைக்கிறீங்க. இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் அதிமுக. இந்த மாதிரி நடக்கலைலாம் சொல்லாதீங்க. விபி சிங் அவர்களை பிரதம மந்திரி ஆக்கிட்டு அந்த கொள்கை விரோதிகள் அப்படின்னு சொல்கிற கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கமும் பாஜக ஒரு பக்கமும் ஆதரவு கொடுத்தாங்க. அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. முதல் ஹர்டில் எங்கே வரும் அப்படின்னா, இப்போ தாவேகா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நாங்கள் வந்து மக்கள் மாற்றத்துக்காக ஓட்டு போட்டாங்க,
அதை வந்து தடுக்கணுன்றதுக்காக ஜென்ம பகையாளிகள் இவங்க 2 பேரும், அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பொம்மையாக திருமாவர்களை முதலமைச்சர் ஆக்கிவிட்டு எங்களை வெளில தள்ளிட்டாங்க அப்படின்வாங்க. அது ஓரளவுக்கு எடுபடும். என்னதான் இவங்க வந்து சமூக நீதி அப்படி இப்படின்னு சொன்னாலும் அப்போ தாவேகா என்ன பண்ணியிருப்பாங்க? அப்போ ஏன் அவர் முதல்லயே எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கலை? எதுக்காக வந்து நிற்கிறேன்னு சொன்னவர் வாபஸ் வாங்கினார்? அப்போ என்ன காரணம் சொன்னார்? இந்த மாதிரி வந்து தொங்கு சட்டமன்றம், கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நெரேட்டிவ் வரும். அதை தவிர்ப்பதற்காக நான் போட்டியிடவில்லை அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் போட்டி போட்டாலே இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னும் போது நீங்கள் இன்றைக்கி வந்துக்கிறீங்கன்னா என்ன தடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க அப்படின்வாரு. அந்த சமூக நீதி அப்படிங்கிறது பெரிய அளவில் எடுபடாது திமுக அதிமுக. இந்த பக்கம் ஒரு சிம்பத்தி இருக்கும். 6 மாதத்துக்குள்ள திருமா அவர்கள் வந்து ஏதாவது ஒரு தொகுதியில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகணும். அப்போ தான் அந்த முதலமைச்சர் பதவியில் தொடர முடியும். இங்கே தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கும். தாவேகா ஃபுல் ஃபோர்ஸோட அந்த ஒரு சிம்பத்தி ஃபேக்டரோட களத்தில் குதிப்பாங்க திருமாவர்கள் எங்கே போட்டி போட்டாலும். அடுத்தது இந்த பக்கம் திமுக அதிமுக ஓட்டு ஸ்பிளிட் ஆகுதுன்னும் போது அது ஒரு விதம். இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா இவங்க 30 அவங்க 30 அப்படின்லாம் கணக்கு போட முடியாது. திமுக வேணான்றதுக்காக அதிமுக ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க, அதிமுக பிடிக்காம திமுக ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா இந்த பக்கம் கொஞ்சம் போகும், அந்த பக்கம் கொஞ்சம் போகும். அப்போ அது தாவேகா பக்கம் போகும். கூட அந்த சிம்பத்தி ஃபேக்டர். 1-on-1 ஃபைட் அப்படின்னு சொல்லும்போது திருமா அவர்கள் தோற்று இருப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ ரொம்பவே வில்லங்கமாக போயிட்டு இருக்கும். அடுத்து யாரையும் முதலமைச்சர் ஆக்குவது அப்படின்னு. ஏன்னா தோத்துட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு நாள் பதவியை ராஜினாமா மட்டும் மறுபடியும் பதவிக்கு வருது அப்படின்னு நடக்காது. ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் ஒரு மாதிரி இது பண்ணாங்க, அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இது ஃபர்ஸ்ட் ஹர்டில் ரைட். அப்படியே வந்து அவர் ஜெயிச்சு மறுபடியும் முதலமைச்சராக தொடர்கிறார் அப்படின்னு கூட வச்சுப்பாங்க. இப்போ அந்த நலத்திட்டங்கள் இவங்க வந்து 2000 ரூபா அப்படின்வாங்க, இவங்க வந்து ஆண்களுக்கு ஃப்ரீன்வாங்க, அது மாதிரிலாம் இருக்குது. இப்போ எந்த திட்டத்தை அமல்படுத்துவது? ஏற்கனவே காசு இல்லை. இவங்க வந்து 8000 ரூபா கூப்பன்னாங்க, அவங்க 10000 ரூபா அப்படின்வாங்க. இப்போ 8000 ரூபா அப்படின்னு சொன்னால் அது திமுகவுக்கு அட்வான்டேஜ், 10000 ரூபான்னு சொன்னால் அதிமுகவுக்கு அட்வான்டேஜ். இப்போ உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் 10 8 18 அதை 2ஆல் வகுத்தா 9000 அப்படின்னு கொடுக்க முடியுமா? ஸோ அப்போ நீங்கள் எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது யார் கிரெடிட் எடுத்துக்கிறது? இப்போ வந்து ஒரு தொழிற்சாலையை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கட்சி திமுக ஆட்சி அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா நாங்கள் தான் இதை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் இதை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க, இதை இவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா எப்படி சரிப்பட்டு வரும்? அப்போது திமுக அதிமுக 2ம் ஒன்றிணைய வேண்டும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதிமுகலேருந்து திமுக போனவங்கலாம் அங்கே இருக்க திமுக அமைச்சரை விட ரொம்ப செல்வாக்காக இருக்காங்கன்றதை பார்க்குறோம். சேர்றது தப்பு இல்லை, சேர்றதுல குழப்பம் எங்கே தெரியுமா வருது? இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்கல்ல, நமக்கு தெரிஞ்சு 2 கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ மார்க்சிஸ்ட் 2 இருக்கா? 2 பேரும் எந்த சித்தாந்தத்தில் இருக்காங்க? கார்ல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், எங்கல்ஸ் இதுதானே சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரே கொள்கை தலைவர், ஒரே கொள்கை, 2 பேரும் ஒன்றா இருந்தவங்க. சிபிஐ அப்படி தான் இருந்தது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு. உடஞ்சி வந்துட்டாங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில். ஏன் இன்னும் ஒன்று சேராமல் இருக்காங்க எனக்கு சொல்லுங்கள். இங்கே திமுக அதிமுகவாது எதிர் துருவங்கள், எல்லா கொள்கையும் ஒன்றுங்க, இவங்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாதுங்க. அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலிருந்து நடைமுறை வரைக்கும் எல்லாத்துலேயும் எப்படி வந்து எம்எல்ஏவாக இருந்தால் சம்பளத்தை கட்சி கொடுத்துட்டு கட்சி கொடுக்குற காசில் தான் நீங்கள் குடும்பம் நடத்தணுன்றாங்களோ அது சிபிஐ சிபிஎம் 2 பேருக்கும் காமன். அப்புறம் ஏன் தனித்தனியாகிறீங்க? ஒன்றா சேர வேண்டியது தானே. ஏன்னா அந்த நிர்வாகிகள் பதவிகள் இப்போ யாராவது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். இப்போ தமிழ்நாடு முழுக்க கம்யூனிஸ்ட் சிபிஐயில் நிர்வாகிகள் இப்படி வச்சுப்போமே ஒரு 1000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சிபிஎம்மில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 2த்தையும் ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா 2000 பேருக்கு அந்த பதவியை பங்கு போட்டு கொடுக்க முடியுமா? இப்போ இந்த மாவட்டத்துக்கு இவர் நிர்வாகி அப்படின்னா அந்த மாவட்டத்தை 2ஆக பிரித்து உனக்கு ஒன்று இதுக்கு ஒன்று கொடுக்க முடியுமா? இந்த ஒரு எம்எல்ஏ சீட்டு கான்ஸ்டியூன்சி அப்படின் போது இது பாதி உனக்கு மீதி உனக்கு அப்படின்னு கொடுக்க முடியுமா? இந்த ஒரே ஒரு இது வந்து என்னங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்கலாம். இதுதான் காரணம் 2 பேரும் ஒன்றா சேராமல் இருக்கிறதுக்கு. அப்போ திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்ததுன்னு சொன்னால் அதிமுகவில் மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. யாரை தூக்குவீங்க, யாரை போடுவீங்க?
பாதி பாதி அப்படின்னா சரி ரைட்டுங்க, மொத்தம் வந்து ஒரு 60 மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னா 30 பேர் அதிமுக 30 பேர் திமுக அப்படின்னா இந்த திமுகவில் இருக்கவங்க சொன்னாங்க அந்த மாவட்டத்தை அதிமுக கொடுத்துரு, ஏன் மாவட்டத்தை கொடுக்காது. அதே மாதிரி தான் அதிமுகவில் சொல்லுவாங்க, அது பக்கத்து மாவட்டத்தை நீ திமுக கொடுத்துரு, இதை கொடுக்காத அப்படின்வாங்க. ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இது வந்து கொஞ்ச நாள்லேயே பிரச்சனையில் கவுந்திருக்கும். அதுக்கப்புறமா தாவேக்கா இல்லைங்களா, நாங்கள் தான் இங்கே கில்லி, அவங்களாம் வந்து 2 பேரும் ஜென்ம விரோதிகள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துமே கடைசியில் அவங்களால ஆட்சி நடத்த முடியல, கவுந்துட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர எலெக்ஷனில் க்ளீன் ஸ்வீப் ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க. இப்போ மட்டும் ஏதாவது ஆயிடுச்சான்னு கேட்காதீங்க, இப்போவும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஆயிட்டாங்க. ஸோ அதனால தான் சொன்னது ஒர்க் அவுட் ஆகிருக்காது அப்படி. ஸோ உங்கள் பொன்னான கருத்துக்களை இளையபாரதி பகிர்ந்ததுக்கு மிக நன்றி சார். நன்றி கௌதம்.